பக்தி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிடர் சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போது சனி அப்படின்னாலே மக்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் பயம் தான் ஏற்படும். சனி வர போகிறாரு அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய ஒரு பிரச்சனை நமக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்போ சனி வக்ர பயிற்சி அப்படின்னு சனினாலே மக்களுக்கு பயம். இந்த வக்ரம் அப்படின்றது கூட கொஞ்சம் தானே இருக்கும் அப்படின்றாங்க. அதோடைய உண்மையான அர்த்தம் என்ன சார்? சனி வக்ர பயிற்சி அப்படின்றது என்ன? சனி வக்ர பயிற்சினா எல்லாரும் வக்ரம் அப்படிங்கிற வார்த்தையை நார்மல் தமிழுடைய வார்த்தைக்கு ஒப்பிடுறாங்க. ஜோதிடத்தில் வக்ரத்துக்கு அர்த்தமே வேற. நார்மலாக வக்ர புத்தி படைச்சவன் அப்படின்னா நேர்மறையான எண்ணங்கள் இல்லை, எதிர்மறையான எண்ணங்கள் படைச்சதை வக்ரம்னு சொல்லுவோம். இங்கே ஜோதிடத்தில் அப்படி அதை பயன்படுத்த முடியாது. வக்ரம் அப்படின்னா இங்கிலீஷில் ரெட்ராகிரேட் அப்படிம்பாங்க. ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு கடிகாரம் இப்படி சுற்றினா நேரடியாக சுற்றுது, பின்னாடி சுற்றினா அதுதான் வக்ரம்னு சொல்கிறோம். ஒரு சக்கரை முன்னோக்கி சுற்றினால் அது நேர்கதி, பின்னோக்கி சுற்றினால் ரிவர்ஸ் வந்தால் அது வக்ரம்னு சொல்கிறோம். அப்படி தான் அந்த சனியும் சில கிரகங்களும் கூட அப்பப்போ வக்ரம் அடைவார்கள். சூரியன் இருக்கிற இடத்துலேருந்து 5, 6ஆம் இடத்திற்கு தொலைவில் இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களும் வக்ரம் அடைவாங்க. அந்த புல் புஷ் அப்படிங்கிற கிராவிடேஷனல் இதை வச்சு ஆர்பிட் சிஸ்டமில் இந்த மாற்றங்கள் நிகழ்ந்தே இருக்கும். ஒரு வளையத்தில் சுற்றுறாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்படி நேர்கதியில் சுற்ற வேண்டியது இப்படி சுற்றுவாங்க, மாற்றி சுற்றுவாங்க. அதுதான் ரெட்ராகிரேட்னு சொல்லுவாங்க. சனி வக்ரகதி அடைந்தால் என்ன? சனி என்பவர் முழுமையான பாவ கிரகம். அவர் வக்ரமடையும் போது தன்னுடைய மொத்த பாவத்துவத்தை இழப்பார், மிகப்பெரிய சுபத்துவத்தை பெறுவார். சனி கொடுப்பார் எவர் தடுப்பார்னு சொல்கிறோம். இந்த சனி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் மனிதனுடைய மரணம் வரை இருக்கும், அவர் கூடவே இருக்கும், அது விலகாது. அவர் கொடுக்கக்கூடிய அனுபவம், அவர் கொடுக்கக்கூடிய காயங்கள், அவர் கொடுக்கக்கூடிய பணம், சொத்து எல்லாமே. அந்த சனி வக்ரகாத காலகட்டத்தில் இந்த ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது, என்டையர் ஜோடியாக் சிஸ்டத்துக்குமே இந்த வக்ர பயிற்சி அவ்வளோ நல்லது. காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் வீட்டில் நடக்கக்கூடிய இந்த வக்ர பயிற்சி மொத்தம் 12 ராசிக்கும் இந்த உலகத்துக்குமே போர் நிறுத்தங்களை ஏற்படுத்தும், பல அமைதிகளை கொண்டு வரும், பொருளாதார நிலைகள் முன்னேறும், பல நல்ல விஷயங்கள் நடக்கும். அதனால் சனி 12ஆம் வீட்டில் வக்ரமடைகிறதுங்க என்பது கண்டிப்பாக இமிக்ரேஷன் சிஸ்டம்ஸ் எல்லாம் வேர்ல்டு வைடு நிறைய சேஞ்சஸ் வரும். அதே மாதிரி தூக்கம் என்பது நிறைய பேருக்கு நிறைய அதிகரிக்கக்கூடிய காலமாக வரக்கூடிய 138 நாட்கள் டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி தன்னைத்தான் உணரக்கூடியது, அந்த செயல்கள்லாம் நிறைய நடக்கும். தேடல் அதிகமாகும், ஆன்மீகம் அதிகமாகும். நாத்திகம் போய் ஆத்திகம் ஆட்சி கொண்டிருக்கு. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. நீங்கள் சனி வக்ர பயிற்சியை பற்றி பல விஷயங்கள் சொன்னீங்க. ராசி ரீதியாக நம்ம பார்க்கலாம் சார். கன்னிராசினருக்கு இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள், நல்ல பலன்கள் கிடைக்க இருக்கு? கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் சனி வக்ர பயிற்சி பலன்கள் 2026 கண்டக சனி காலகட்டத்தில் ஆல்ரெடி பல குழப்பங்கள் நிலவி கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் அஸ்தம், சித்திரை இந்த நட்சத்திரங்கள்லாம், அதாவது உத்திரம், அஸ்தம், சித்திரை நட்சத்திரங்கள் வரக்கூடிய இந்த கன்னிராசி கொஞ்சம் ஸ்ட்ரகிள்டான பீரியடில் தான் இருக்காங்க. எந்த கன்னிராசியை நீங்கள் கேட்டீங்களாங்க, ஆனால் விதவிதமான ப்ராப்ளத்தை சொல்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரே ப்ராப்ளம்லாம் கிடையாது. ஒரு சில கன்னிராசிக்கு மனைவியுடைய ஆரோக்கியம், கணவனுடைய ஆரோக்கியத்தில் பெரிய மேஜர் டிசீஸ். ஒரு சில கன்னிராசி நேர்களை கேட்டிங்கன்னா கணவன் இருக்கிறதே பெரிய டிசீஸாக இருக்குது. இன்னும் சில கன்னிராசி அன்பர்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி, கல்யாணத்துக்கு அப்புறம் நச்சு 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 நச்சுன்னு ஒரே வீட்டில் இருக்க வேண்டியதாக இருக்குது. எந்நேரமும் ரோதனை. மனிதனுக்கு மூளை சந்தோஷம்லாம் வேணாம், எனக்கு நிம்மதியை கொடு ஃபஸ்ட்டு அங்கிறதான் கேள்வி. அப்போ கன்னிராசி நேர்களுக்கு நிம்மதிங்கிறத தொலைச்சாச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக தெரியாமையே விலகிருச்சு. இதில் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு இன்னும் பிரச்சனைகள். இப்போது சட்ட சிக்கல்களை சந்திக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் அதிகம். இவங்களுக்கெல்லாம் இந்த கண்டக சனி தாக்குதல் தான். இதில் முதல்ல குருவுடைய பார்வையினால் கொஞ்சம் கம்மியாச்சு. இப்போவே கன்னிராசி அன்பர்கள் பல பேருடைய வாழ்க்கையில் நல்ல செய்திகளை பார்த்துருப்பாங்க. நல்ல குட் நியூஸ், வேலை சம்மந்தமாக, திருமணம் சம்மந்தமாக நல்ல ஒரு குட் நியூஸஸ்லாம் வந்திருக்கும். இருந்தாலும் கன்னிராசிக்கு ஒரு டவுட்டு. அமர்க்களம் படத்தில் கேட்பார், ஆசை எனக்கு ஒரு டவுட்டு, அதே டவுட்டு தான் எனக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி அந்த டவுட்டு ஏன் அப்படின்னா, சந்தேகத்துக்கு மேலே சந்தேகம். கன்னிராசிக்கு பொறுத்த வரைக்கும் நடக்கிற வரைக்கும் நம்பிக்கை வராது.
அந்த விஷயம் 99 வரைக்கும் கூட நம்பிக்கை வர 100 ஆனாதான். கன்னிராசிக்கு கெரியரில் ஃபோக்கஸ் பண்ண முடியல, வேலையில். காரணம் தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனைகள் வந்து அமுத்துது. நல்ல திறமை இருந்தும் அனுபவம் இருந்தும் தன்னுடைய வேலையில் தொழிலில் கவனம் செலுத்த முடியவில்லை. அதனால் மானம் போகுது, சில பேருக்கு வேலை போகுது, சில பேருக்கு பேர் கெட்டு போகுது. இருந்தும் கன்னிராசி அப்படியே மனசுக்குள்ள வெளியில் காமிச்சும் காமிக்காமலும் இந்த 2 தலப்பில் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு பக்கம் வேலை போகுதேன்னு தெரியுது, அதை தடுக்க முடியல. இப்போ வக்ர பயிற்சியின் மூலியமாக இந்த பிரச்சனைகள்லாம் அப்படியே மாறும். எப்படின்னா டோட்டல் ஷிஃப்ட். குடும்பத்தில் ஒரு பொண்டாட்டி புருஷனை பார்த்து ஏங்க சாப்பிட்றீங்களான்னு கேட்டு ஒன்றும் இல்லை 15 வருஷம்தான் இருக்கும். இப்போ கன்னிராசியில் வந்து காரங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி அடைகிறதுனால பொண்டாட்டியே கூப்பிட்டுதேங்க உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் சாப்பிட வரீங்களா அப்படின்னு கூப்பிட்டா கணவனுக்கே பயம் வரும். எதையாவது கலந்து வச்சுருக்கால. ஆனால் அந்த பயமெல்லாம் தேவையில்லை. கண்டிப்பாக வீட்டில் வந்து பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்றாக சேரக்கூடிய காலமாக ஜூலை 27 டிசம்பர் 11 வரைக்கும் அமையும். அதே மாதிரி கன்னிராசி நேயர்களுக்கு அற்புதமான ஒரு விஷயங்கள் சிலதுன்னு ஆனது ஆச்சு. ஒரு காதல் முறிஞ்சு போச்சு, ஒரு திருமணம் முடிஞ்சு போச்சு, வாழ்க்கை துணை எனக்கு சரியாக அமையலை அப்படின்னு பல கன்னிராசி என்பவர்களுக்கு அந்த குறை தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான மனிதரை சந்திக்கக்கூடிய நிலைமையெல்லாம் ஏற்படும். ஸோ அதுலேருந்து கன்னிராசிக்கு ஒரு புது ரிலேஷன்ஷிப், புது வாழ்க்கை அந்த டோர் திறக்கும். அதுலேருந்து தான் கன்னிராசி வந்து உண்மையாக லைஃப்னா இதுதானா, இவ்வளோ நாள் முட்டாள்தனமாக இருந்திருக்கவே நம்ம அப்படின்னு உணரக்கூடிய ஒரு காலம் அமையும். இந்த ஆகஸ்ட் 3வது வாரத்துலேருந்து அக்டோபர் 2வது வாரத்துக்குள்ள கன்னிராசி என்பவர்கள் பல பேருக்கு காதல் திருமண வாழ்க்கையில் ஒரு செட்டில் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நடக்கும். இந்த டிசம்பருக்குள்ளே கன்னிராசிக்கு என்ன நடக்கும்னா, பட்டது போதும், இதுக்கு மரம் வந்து நம்ம வந்து பட்டையை கலப்பணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ஸ்பிரேஷனுக்குள்ளே வருவாங்க. உங்களை தொணன்னு இம்சப்படுத்திக்கிட்டு இருந்தவங்க, உங்களால் எதுவும் செய்ய முடியலைங்கிற விரக்தி, இதெல்லாம் மாறும். ஆக கன்னிராசிக்கு இந்த முக்கியமாக சனி வக்ர பயிற்சி குடும்ப அமைதி, குடும்ப நிம்மதியை கொடுக்கும். உறவுகள் பிரிஞ்சு போனதெல்லாம் சேரும். புதிய உறவுகள் முக்கியமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். கன்னிராசினருக்கு இந்த தொழில் வருமானம் அப்படின்றது எப்படி இருக்கும் சார்? கன்னிராசிக்கு தொழில் வருமானத்தை பற்றி கவலையே வேண்டியதில்லை. காரணம் குருவுடைய பார்வை 3, 5, 7 இருக்குது. 5ஆம் இடத்தை உச்சகுரு பார்த்தாலே அந்த ராசிக்காரர்கள் வந்து கடவுளுடைய ஒரு அம்பரலாக்குள்ளே வந்துடுவாங்க. ப்ரொடெக்ஷன் நம்மெல்லாம் சொல்கிறோம், யூவி ப்ரொடெக்ஷன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி வந்து ஒரு கம்ப்ளீட் கவரேஜுக்குள்ளே வந்துடுவாங்க. பவுன்சர்ஸ் எல்லாம் சுற்றி இருக்கிற மாதிரி. ஆக கன்னிராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில், வியாபாரத்தில் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட பல மடங்கு உயரத்தை தொடக்கூடிய அமைப்பு தான் ஏற்படும். கண்டிப்பாக கன்னிராசியினர் எந்த தெய்வத்தை வழிபட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் சார்? கன்னிராசி என்பவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து குலதெய்வம் தான். இப்போதைக்கு உங்களுடைய 7ஆம் இடம் சனி வக்ரம் பெறுவதனால உங்களுடைய குலதெய்வம் யார்? குலதெய்வம் தெரியாதவர்கள் சிவபெருமானையோ பெருமாளையோ வழிபடலாம். இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும். குலதெய்வம், எனக்கு குலதெய்வம் ஒன்று, ஆனால் இஷ்டம் பிடிச்ச தெய்வம்னு இஷ்ட தெய்வம். அந்த இஷ்ட தெய்வத்தை வழிபடலாம். இது 2ஐயும் நீங்கள் பண்ணிங்கனாலே போதுமானது. முக்கியமாக இந்த வாழை இலையில் ஏழை மக்களுக்கு வாழை இலை போட்டு அவங்களுக்கு வந்து உணர்வளிப்பது, அன்னதானம் கொடுப்பது, அதெல்லாம் நீங்கள் பண்ண எவ்வளோ சீக்கிரம் ஒரு முடிஞ்சால் ஒரு 21 பேர்லேருந்து 51, 101 வசதிக்கேற்ப இந்த வாழை இலையில் படைக்கணும். அவங்களுக்கு நல்ல வயிறார கொடுக்கணும் சாப்பாடு, அன்லிமிட்டடாக. அப்படி கொடுத்து அவங்க வயிறை குளிர கையில் ஒரு 100 ரூபா காசையும் வச்சு அமுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய லைஃப்பில் வந்து அந்த டேர்ன் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்க முடியும். கண்டிப்பாக சார். இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டங்களில் 100க்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுக்கலாம் கன்னிராசினருக்கு? கன்னிராசிக்கு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து 60 மதிப்பெண்கள் கொடுக்கலாம் 100க்கு. இந்த வக்ர பயிற்சி பலன்கள் பல குழப்பங்கள்லேருந்து அவங்கள வெளியில் கொண்டு வந்து ஒரு நிம்மதியான ஒரு தெளிவான சூழ்நிலைக்கு உள்ள தள்ளும். கண்டிப்பாக இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் பல்வேறு விஷயங்கள் வந்து மக்களுக்கு தேவையான பல்வேறு விஷயங்கள் சொன்னீங்க சார். கண்டிப்பாக இந்த சனி வக்ர பயிற்சி காலங்கள் மக்களுக்கு உங்களுடைய பதிவு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி வேறொரு பதிவில் இன்னொரு நாள் உங்களை சந்திக்கலாம். நன்றி. நன்றிம்மா. இந்த வாய்ப்பை கொடுத்த பக்தி இன்ஃபோ சேனல் நேயர்களுக்கும்
அனைத்து டெக்னீஷியன்ஸுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்கள்.